அடுத்து இந்த படத்தை பண்ணலாம் முடிவெடுத்த என் நண்பர் அருணுக்கு நன்றி. எங்க அருண் கொஞ்சம் குரல் மாதிரி தாவிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 35 வருஷமா என் நாடகங்களை ஈரோட்டில் போட்டுட்டு இருக்கிறோம். இந்த நாடகத்தை நான் பண்றேன்னு முன் வந்த சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது சுரேஷ் கிருஷ்ணா சார். அவர் நான் பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேன், எவ்வளோ படம் பண்ணீங்க சார், ஒரு தரம் கூட என்ன உங்க படத்துல யூஸ் பண்ணவே இல்லையே, சான்ஸே தரலையேன்னு சொன்னேன். அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவரை கூப்பிட்டு நான் சொன்னேன், நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். காரணம், நாடகத்தை பார்த்த 2வது நாள், இப்ப நீங்க பார்க்குறீங்களே இந்த ஃபைனல், நீங்க பார்க்க போறீங்க படத்தை, அந்த ஃபைனல் ஸ்கிரீன் பிளேயை பக்காவா மைண்ட்ல ஓட விட்டு சொன்னார். தட் இஸ் தி greatness of the directors of the 80s and 90s. சுஹாசினி will appreciate. அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. இன்னைக்கு ஒரு ஷாட் எடுக்கும்போது 20 விதமா ஒரு ஷாட் எடுத்துட்டு அதுல ஒரு 10 எடுத்து போட்டுக்கலான்றது, அது எல்லாரும் பண்றாங்க. ஆனா இவங்கள மாதிரி டைரக்டர்ஸ், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம், ஏன்னா இவரோட குரு தான் எனக்கு குரு. கே பாலச்சந்தர் தான் என் கையை பிடிச்சி இழுத்து 1971 நவகிரகம்ல படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஆசான் அவர் தான். சரி, நம்மெல்லாம் ஒரே வழியில வந்தவங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட் சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட இருந்தது. நாடகம்ங்கிறது நான் கொடுத்தது வெறும் ஒரு அருமையான பேஸ், ஃபவுண்டேஷன். அப்கோர்ஸ் ஃபவுண்டேஷன் இல்லாம வீடு கட்ட முடியாது. நாடகம் அற்புதமான ஃபவுண்டேஷன் வெங்கட் கொடுத்தாரு. ஆனால் வெறும் ஃபவுண்டேஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? சினிமான்னு வரும்போது அதுல ஒரு அற்புதமான மாளிகை கட்டணும் இல்லையா? அதுக்கு ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் வேணும். தேவர்களுக்கெல்லாம் மயன் ஒருத்தர் ஆர்கிடெக்ட் இருந்துதா சொல்லுவாங்க புராணத்துல. அப்படி மயன் மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு கிடைச்சாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா தான். அப்படி ஒரு வசந்த மாளிகையை கட்டிட்டாரு. அதுக்கு மேல மாளிகையை கட்டிட்டு அதுல யாராரு குடியிருக்கிறதுன்னு பார்த்தா, இங்க நீங்க பாருங்க, மேடையில இருக்கிற அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா, இந்த போஸ்டரை பார்த்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற பெஸ்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் பிடிச்சு போட்டிருக்கீங்க அந்த படத்துல, இந்த படம் எப்படியா ஃபெயில் ஆகும் கேட்டாங்க. அப்படி ஒத்தத்தரும், ஐ மீன் என்னன்னு சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. சுஹாசினி எனக்கு சின்ன போனி டெய்ல்ஸ்ல இருந்து நான் பார்த்துருக்கேன். ராஜபார்வையில் நாங்கள் நடிச்ச போது ஷூட்டிங் கேமரா ஷூட் பண்ணதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். கமலும் நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, கிரேட் அட்மைரர் ஆஃப் மைண்ட். பட் நான் சொல்லி முடிக்கல, நீ பண்றியான்னு பண்றேன், நான் சுரேஷோட பேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சத்யராஜ், சமுத்திரக்கணி நாடகத்தை பார்த்துட்டு இந்த நாடகத்தில் நான் இருப்பேன் எப்படிங்கிறத நான் டைரக்டர் கிட்ட பேசிக்கிறேன். தேவா சார் நாடகத்தை பார்த்து சொல்றாரு, அவர் எவ்வளவு ஹியூமிலிட்டி பாருங்க. ஒரு இசையமைப்பாளர் தன்னை பத்தி பேசிக்காத ஒரே ஒரு இசையமைப்பாளர் தேவா மட்டும்தான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே. என் பாடல்கள் பேசட்டும்னா நமக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்வாரு. அண்ட் அவருக்கும் நானும் நாங்க பூஜிக்கிற ஒரே தெய்வம் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அதுல ஒரு காமன் பாயிண்ட் எனக்கு சொன்னார், சார் நீங்க இதை படமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்னை பத்தி நினைக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்படிதான் ஆரம்பிச்சேன். இவன் தான் கானா பாட்டு தான் போடுவான்னு நினைப்பீங்க. ஆனா என்னுடைய பயோடேட்டால என்னால் இப்படி ஒரு படம் பண்ண முடியும்னு ஒரு லைன் வரணும் சார். ஸோ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுன்னா என்னை கூப்பிடுங்கன்னு சொன்னவர் டிராமா பார்த்துட்டு. இதுதான் நடந்தது ஆக்சுவலா டிராமா. சுரேஷ் கிருஷ்ணா ஜாயின் ஆன உடனே அட போய இதை விட காம்போ எங்கேயா கிடைக்க போறது, நல்ல பரோட்டா, நல்ல நான் அண்ட் பட்டர் மசாலா கிடைச்சிருக்கு, இது யாண்டான் யார் சொல்ல போறான்னு சுரேஷ் கிருஷ்ணா அண்ட் தேவா காம்பினேஷன், இட் இஸ் கோயிங் டு வின். இதில் பத்தி டவுட்டே கிடையாது. தலைவாசல் விஜய் ஒரு எளிமையான நடிகர். அந்த எளிமையை இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்காரு. செஞ்சோட்டு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு லாயல் சர்வெண்டோட கேரக்டரை நீங்க படம் ஒரு 10 நிமிஷம் பார்த்தப்பறம் தலைவாசல் விஜய் மறந்துடும். அந்த கேரக்டர் தான் ஞாபகப்படும். சுஹாசினி, நான் வர வர வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி சுதாங்கிறத பேரை மறந்து அப்பப்போ பாக்கியம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரோல்ல இறங்கி என்ன சட்டில் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு ஏன் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்றதுக்கு. நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஷாட்டு கொடுத்தாங்க. அந்த கடைசியில் அந்த பாட்டு வரும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பாருங்க ஒரு இடத்துல, அப்படின்னு ஒரு பீஸ் ஒன்று வரும். அந்த ஷாட்டுக்கு தான் அந்த மாதிரி பல பீசஸ் இதில் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்பெல்லாம் நேஷனல் அவார்டு கொடுக்கச்சே அங்க ஜூரியில முதல்ல என்ன கேட்கறாங்கன்னா, சுஹாசினிக்கு கொடுத்தாச்சு இல்லையா, அப்ப சரி வேற யாருக்குன்னா போகலாம்
ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. ஜேபி குட் ஃப்ரெண்ட், நான் அவரை கிண்டல் பண்ணுவேன், குணச்சித்திர குன்று அப்படின்னு கிண்டல் பண்ணுவேன். ஒரே சீன் வந்தாலும் அடிச்சு we had such a lovely time யுத்தம் சீன். அந்த படம் தான் என்னை திருப்பி சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அண்ட் அப்கோர்ஸ் வெங்கட் பிரபுவோட மாநாடுக்கு அப்புறம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு ஹிந்தி படம் 2 தெலுங்கு படம் நடிச்சிட்டு இருக்கேன். ஹிந்தி படம் மாதவனோட, தெலுங்கு படம் 2, ஒன்று பிரபாஸோட, இன்னும் பாலகிருஷ்ணா சாரோட. இதோட என்ன வேணும் இந்த டைம். ஸோ இதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த வரம். இந்த சமயத்தில் இந்த சாருகேசி வந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்கு. காரணம், எங்க UAA நாடக குழுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. நாங்க நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு கொண்டு போன எந்த படமும் தோல்வி அடைஞ்சது இல்லை, இல்லை கிரிட்டிக்கல் கிளைம் இல்லாம இருந்ததே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, பெண்படுத்தும் பாடுன்னு நாங்க போட்ட நாடகம் தான் அறிவாளிங்கிற படமா வந்தது. அறிவாளி காமெடியை பத்தி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கு அடுத்தது நான் முதலில் மேடையில் ஏறியது. நான் முதலில் மேடையில் ஏறிய வருஷம் 1961. இது என்னுடைய மேடை நாடகத்தின் 64வது வருடம். அந்த நாடகம் பேர் பெற்றால்தான் பிள்ளையா, அது நடிகர் திலகம் நடிச்சு பார்மகளை பார்ன பெரிய ஹிட் படமாச்சு. அதுக்கப்புறம் நாங்க போட்ட கண்ணன் வந்தான்ங்கிற நாடகம் காலத்துக்கும் அழியாத படமா நடிகர் திலகம் பண்ணார். கௌரவம்ங்கிற படமா அவர் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை இன்னும் ஒரு நடிகனா சினிமா உலகத்திலையும் சரி உலகத்திலையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஒரு படம் எங்க நாடகம். அது பரீட்சைக்கு நேரமாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பரீட்சை இந்த சாருகேசி தான். இந்த சாருகேசி எனக்கு பிளாக்ங்கிற படம் பார்த்து அமிதாப் பச்சன் நடிப்பில் அப்படியே மயங்கி போய் இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்காதான போது அருமையான நாடகத்தில் கிடைச்சது. வெங்கட் எங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. நான் அப்படியே அந்த ரோலா இறங்கி கூடவே சாரோட இருந்து அவரோட இன்ஸ்பிரேஷன்ல எவ்ரி ஒன் ஆஃப் தோஸ் ஆக்டர்ஸ் ஹேவ் பீன் பிரில்லியன்ட். ரம்யா பாண்டியன்லாம் சும்மா சொல்றாரு கைடன்ஸ் கேட்டால். ஏன்னா முதல் இவர் எனக்கு ரம்யா பாண்டியன் யாரும் தெரியாது. சுரேஷ் கிருஷ்ணா எனக்கு கேட்டேன், என்ன சார் ரம்யா பாண்டியன் தெரியாதா? கோமாளி அப்படின்னாரு. என்னங்க ஒரு கோமாளியை கூப்பிட்டு ரோல் ஆக்ட் கொடுக்க சொல்லிக்கிட்டேங்க. இல்லைங்க குக் கோமாளியில் ஃபேமஸ் அப்படின்னு பார்க்கலாமே. என்ன எனக்கு என்னமோ தெரியல, நாடகத்தில் பண்ண அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் விட இப்போ பேசுற இந்த கௌதமிங்கிற கேரக்டர்ல இருந்த தப்பா எடுத்துக்காத ஒரு ஆரகன்ஸ் இருந்தது. அது அப்படியே செட் ஆச்சு. அந்த பையன் ஐயப்பராஜ், நானும் சுஹாசினி செட்ல இது எப்படி பண்ணுவான் தெரியலையே, ஃபைனல் ரிசல்ட் எப்படி வரணும்னு தெரியலன்னு பார்த்தா அங்கதான் சுரேஷ் கிருஷ்ணாவோட மேஜிக். சத்தமே போடாம அந்த பையன்கிட்ட வேலை வாங்கியிருக்கார். இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபைனஸ்ட் மூவிஸ். இந்த படத்தை இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலத்தை சுதந்திர போராட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா, என்ன கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொல்லுவாங்க காந்தியோட போராட்டத்தை. சத்தியமா ரொம்ப நாள் கழித்து தமிழ் படத்துல கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு படம் என்றால் சாருகேசியாக தான் இருக்கும். மென்மைகள் இந்த படம் கண்டிப்பாக சொல்றேன். அவர் எடுத்திருக்கிற விதம், அவரோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் மேன் சஞ்சய் எங்க அவருடைய கேமரா ஒர்க் அண்ட் பா விஜய் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன் சொல்றேன்னா, நாடகத்தை பார்த்து அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறது வேற. இந்த நாடகம் என்னன்னே தெரியாது. இப்படி மற்ற நாடகங்கள்லாம் பார்த்துருக்காங்க, ஆனால் கொடுத்துருக்காரு பாருங்க லிரிக்ஸ் அண்ட் டைலாக்ஸ். நானே அசந்து போயிட்டேன். ஏன்னா நாடகத்தை 150 தரம் போட்டவன் நான். இதெல்லாம் எப்படியா எனக்கு நாடகத்தில் தோணாம போச்சு, இப்படி எழுதியிருக்காருங்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்படி ஒரு படம் உங்கள் இதயங்களை வருடும், நெருடும், உணர்ச்சி பொங்க வைக்கும், சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். படம் முடிந்து வெளியில வரும்போது கண்கள் குளமாகும், ஆனால் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன புரிய வைக்கும் அளவுக்கு இந்த படம் அமைந்திருக்கிறது. சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு. இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த சாருகேசி நாடகம் பார்த்தேன், நான் பார்த்திருக்கேன். அடேங்கப்பா, ரொம்ப பெருமையா இருக்கு. இதே வைஜிஎம் மகேந்திரன் சாரோட நான் ஒரு 45 வருஷம் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் 45 வருஷம் நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர், நான் தான் ஹார்மோனியம் வாசிப்பேன், அவர் டோல்கி வாசிப்பார், ட்ரம் வாசிப்பார். அப்படி நாங்கள் ஒரு 45 வருஷமா நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது படத்துல அடேங்கப்பா சார் ரொம்ப பெருமையா உங்களுடைய நடிப்பு. அந்த கர்நாடக பாட்டு, அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப் மூவ்மெண்ட் பண்ணது வேற யாராலும் பண்ண முடியும். சிவாஜி சார் பண்ணுவாங்க, அடுத்தது கமல் சார் பண்ணுவாரு, அதுக்கப்புறம்
ஓஜி மகேந்திரன் சார் தான். அப்படி ஒரு அந்த அந்த ஸ்வரங்கள்லாம் அப்படி பர்ஃபெக்டா பண்ணி அவ்வளோ அழகா பண்ணி ஒரு சுகாசினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க ரீரெக்கார்டிங் பண்ணும்போது. உண்மையிலம்மா, அதாவது இவர் கூட இந்த அல்சீமர் ஸ்ட்ரோக்கு வந்ததை இப்படி மறைச்சிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்கல்ல, ரீரெக்கார்டிங் பண்ணும்போதே எங்கள் ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதோம். அவ்வளவு அற்புதமான நடிப்பு, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். வைஜி மகேந்திரன் சார் வந்து சுகாசினி அவர்கள் இதில் வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர்னு சொல்ற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே மாறிட்டாங்க. அதை நம்ம எல்லாம் ஒரு அந்த பிழிவுங்கள துணிய அதெல்லாம் வந்து நடிப்போம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அதே போல நம்ம தலைவாசல் விஜய் அவர்கள், அதை நம்ம ஜேபி சார் அவர்கள் வந்தது கொஞ்சமா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே முக்கியமா என்னுடைய பாடல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்க எல்லாம் எனக்கு போன் பண்ணி பாராட்டினாங்க. அந்த பாராட்டும் போது நான் யாரை நினைச்சுப்பேன்னா விஜய் அவர்களை தான் நினைச்சுப்பேன். இவரை என்னை பாராட்டும் போது, ஏன்னா அப்படி இருக்கும் பாடல் டயலாக். சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர் தான் அற்புதமா எழுதியிருப்பாரு. பாடல்களுக்கு வரி அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பாட்டு அப்படி இருக்குன்னா அந்த வரி, அவள் தந்த வரம் என்னாவின் ஸ்வரம், என் பாடல் என்றும் நிரந்தரம். அப்படி வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம். என்னுடைய இசை நிழல். இது நான் சொல்லல, என் குருநாதன் MS விஸ்வநாதன் மாமேறி சொன்ன வார்த்தை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாருக்கும் மாஸ்டர் இருக்காங்க, நம்ம ரிச்சர்ட் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு இந்த நாடகத்தை நீங்க அது படம் ஆக்கணும்னு நினைச்சிக்க இல்லையா, அப்பவே நீங்க ஒரு பெரிய ஞானஸ்தான், ஒரு ஞானஸ்தான் இதை வந்து படமா எடுப்ப முடியும். அந்த எண்ணம் வரும். அது போல சுரேஷ் கிருஷ்ணா சார், OGM சார், சுகாசினி அவர்கள், கலாமா சார், ரஞ்சித், ரிச்சர்ட், எல்லாருமே மனதார லவ் பண்ணி அந்த படத்தை செஞ்சிருக்கீங்க. எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான். இதுல நடிச்சவங்க, ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம். அவருடைய கிராண்ட்சன் ரொம்ப நல்லா இன்னைக்கு ப்ரேயர் பாடினாரு. நல்லா அமைஞ்சிருக்கு விழா. வணக்கம்மா. நன்றி நன்றி நன்றி. Thank you so much, sir. We absolutely love you. Thank you very, very much. Sir, சொன்ன மாதிரி இந்த படத்துக்கும் சரி பாடல்களுக்கும் சரி உயிர் கொடுத்து லிரிக்ஸ் அண்ட் டயலாக் வந்து இந்த படத்துக்காக கொடுத்திருக்கக்கூடிய பாவஜல் சார், would like to have you to share few words about the film, please. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு இந்த அன்பான வணக்கங்கள். ஸோ நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதால நான் சில நிமிடங்கள் மட்டுமே பேசுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை ஆளுங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த சாருகேசி படத்தை பொறுத்த வரைக்கும் சில படைப்புகளை வந்து நம்ம ஒரு பொருளாதார மேன்மைக்காக அந்த படைப்பில் ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளுக்கு வந்து இது ஒரு வேலை, நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளில் நமக்கு நல்ல ஒரு பேர் வரும், புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனால் மிக சில படைப்புகளில் தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்பில் நம்ம வேலை செஞ்சுருப்போம். அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே அவங்க பர்சனலாக அவங்களுடைய மன திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு பெரிய காவியம். ஏப்பா சுரேஷ் கிருஷ்ணன், நான் நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் ரொம்ப நேரம் அதிகமாயிடுச்சு.
அடுத்தது சார் பேசணும், அப்புறம் ஒய்ஜிஎம் சார் பேசணும். ஸோ அதனால் ரொம்ப மிக சுருக்கமாக, ஏன்னா என்னுடைய பங்களிப்பு பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க. சுகாசினி மேடம்லேருந்து ஆரம்பித்து அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தேவா சார் வாழ்த்து நிறைய எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது ஸோ நான் இன்னும் அதிகம் பேச வேண்டியதில்லை. படத்தில் அந்த வசனங்களே கண்டிப்பாக பேசும், பாடல்கள் பேசும். சத்யராஜ் சார் பேசினார். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக 2 பேர், ஒன்று வந்து என்னுடைய அன்பிற்குரிய இசையமைப்பாளர் தேவா சார். நான் திரைப்பட துறையில பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்திச்சு சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல் இப்ப இந்த பாட்டை எழுதின மாதிரியே தான், அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி, அவர் தந்த வரம் தான் எனக்கு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹிட். அதுக்கப்புறம் தான் எனக்கு கா விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சது. அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை, அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. எல்லா இடத்துலையும் எனக்கு இல்லை, எழுத்தாளர் கவிஞருடைய பேரை சொல்ற ஒரே இசையமைப்பாளர் தேனி சேர்த்துற தேவா அவர்கள் நான் துணிவோட இங்க பதிவு செய்ய ஆசைப்படுவேன். அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்துல முழு பாடல்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பா இந்த படத்துல நான் எதிர்பார்க்குற இந்த கிளைமேக்ஸ் சாங் இறைவனை பற்றி ஒரு ஆளுமை மிகுந்த பாடல். சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம், அம்மன் பாட்டு எழுதுவோம், முருகர் பாட்டு எழுதுவோம், சிவன் பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்றவனுக்கு தான் பல பிரச்சனை. அவர் எங்க இருக்காரு, ஈசானி மூலையில் இருக்காரா, இமயமலையில் இருக்காரா, எங்க இருக்கிறாரு, சிலையில் இருக்காரா, இந்த சாமி கடவுளா, அந்த சாமி கடவுளா? அப்ப இறைவன் ஏகன். அப்ப இறைவன் எங்க இருக்கான், அந்த இறைவன் உனக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸ்ல சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு. அதற்கு தேவா சாருக்கு மனப்பூர்வமான நன்றி சொல்லிக்கிறேன். இரண்டாவது வந்து மதிப்புக்குரிய ஒய்ஜிஎம் சார். பல ஆண்டுகள் 22 வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது. ஏன்னா என் பையனுக்கு அவர் சீட்டு கொடுத்து அவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ அதிலிருந்து ஆரம்பிச்சு பல பயணங்கள், அப்புறம் இளைஞர்ல நாங்க கூட சேர்ந்தோம், அப்புறம் ஆருத்ரா திரைப்படத்துல கூட நடிச்சார். இப்படின்னு பல பயணங்கள்ல ஒய்ஜிஎம் சாரோட இருந்திருக்கேன். பல நாடகங்களுக்கு என்ன கூப்பிடுவார், நிறைய நாடகங்களுக்கு போயிருக்கேன். ஆனா பாருங்க, இந்த சாருகேசி படத்துல வந்து முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை. அதற்கான எனக்கு வாய்ப்பு எனக்கு அதுக்கு அமையல. அவருக்கு அதை கூப்பிடல, ஏன்னா நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டாரு. கூப்பிட்டீங்களா சார்? சரி, சாரி சார், பட் அந்த நேரத்தில் வந்துருக்க முடியாமல் போயிடுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த டைலாக்ஸ் என்ன இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்ன ஒரு வகையில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற வச்சிருக்கும். ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது புதுசாக செய்ய முடியும் அப்படிங்கும்போது தான் குறிப்பாக நான் ரொம்ப ரசித்தது வந்து சுகாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய லென்த் கான்வர்சேஷன். அது அவங்கெல்லாம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அப்படி அசால்ட்டாக அதை வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களும் ஒய்ஜிஎம் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய நீளமான டயலாக், ரம்யா பாண்டியன் சொன்ன மாதிரி அவங்க 3 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன். அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் அதில் இருப்பார். ஸோ சத்யராஜ் சார் பேசுகிற அந்த சத்யராஜ் சாருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அது அப்படி இருக்கட்டும். பட் அவர் நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் வந்து அது உண்மையிலே படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சாருகேசரி எனக்கு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்த ஒய்ஜிஎம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அவருடைய சகோதரர்னு சொல்றதா, நண்பர்னு சொல்றதா, எப்படின்னு சொல்றது, ஒரு உறவினர்னு சொல்றதான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு சொந்தம் அப்படின்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். என்னுடைய ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் நண்பர்கள் இருப்பாங்க, அதுல நட்பு இருக்காது. அது புரிகிறவங்களுக்கு புரியும், நண்பர்களா தெரியும். இன்னொருத்தன் நம்ம கூட இருக்கிறவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல தான் நட்பு இருக்கும். அது இல்லாம இவன் ஜெயிச்சிருவானோன்னு நினைக்கிற இடத்துல வெறும் நண்பர்களா தான் இருப்பாங்க. ஸோ அது சினிமாவில் மாத்திரமே இருக்கிற ஒரு இது. ஸோ அதை தாண்டி அவர் நண்பர் கிடையாது, அதை தாண்டி ஒரு நட்பு. பாவிஜய் என்ன செஞ்சாலும் அதில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் நல்ல உள்ளம் எனக்கு திரையுலகத்தில் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன், மனித நேயம் மிக்க ஒரு மனிதர். அவருடைய எல்லா லைஃப்ல நடக்கிற விஷயங்களும் எங்களோட ஷேர் பண்ணியிருப்பாரு, நானும் அவரோட ஷேர் பண்ணியிருப்பேன். பல சீக்ரெட்ஸ் எல்லாம் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அவருக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு டைரக்டரோட, இன்னும் சொல்ல போனால் இளைஞன் படத்துல தான்
எனக்கு டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஆசையே அவர் மூலமாக தான் வந்தது. ஏன்னா நடிச்சாலும் என்னை வந்து கேரவேனுக்கு எங்கேயும் அனுப்ப மாட்டார். இங்கே உட்கார் அடுத்து என்ன எடுக்க போறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே டீச் பண்ணி ஒரு டீச்சரா ஒரு மாஸ்டரா எனக்கு இருந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்து இந்த படத்துல எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் கொடுக்குற ஒரு படைப்பாளியா இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ டைரக்டர் சுரேஷ் குமார் சாருக்கும் என்னுடைய மிக மிக நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் அருண் சார், அவரும் இந்த படத்தை வந்து ஒரு கலைத்துவமான ஒரு படைப்பாளியா இருக்கிறதால தான் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு கண்டிப்பா திரையுலகத்துல ஒரு பெரிய ஒரு ராஜபாட்டை காத்திருக்கிறது. மேலும் எனக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் நான் மறக்க முடியாது. சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய 2 கண்கள்னு சொல்லலாம். ஒன்று வந்து கேமராமேன் சஞ்சய், இன்னொன்று எடிட்டர் ரிச்சர்ட். ஸோ அவங்களுடைய பெரிய பங்களிப்பு இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பலமா தாங்கிட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மார்த்தமா ஒரு மேடைக்கு மட்டும் பேசாம எல்லாரும் ஆத்மார்த்தமா பேசும்போதே அந்த படம் எவ்வளவு நல்லா பேச போகுது அப்படிங்கிறத உங்களை எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றியையும் தர வேண்டும் என்பதை உங்கள் எல்லோரும் சார்பில் இந்த இடத்தில் பதிவு செய்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர், அந்த பாடல் தான் உங்களுக்கு ஒரு முதல் வரவேற்பு கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய வரிகள் எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி, எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய இயக்குனர் அண்ணாமலை, பாஷா, பாபா, ஆலவந்தான்னு எத்தனையோ பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள் இருந்துமே எனக்கு மேடையில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக, ஹம்பிளாக, ரொம்ப கேஷுவலாக உட்கார்ந்துருக்கிறாருல. ஒரு டைரக்டராக இருக்கிறத தாண்டி அவருடைய குணம் தான் அவருடைய பெரிய யூஎஸ்பின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெல்கம் தி டைரக்டர் ஆஃப் தி ஃபிலிம் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ எங்களுக்காக இந்த சாருகேசி அதனுடைய தொடக்கம் பற்றி பல விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ சார். பிளே வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கேயே தான் இருப்பாங்க. வேறு எதுலேயுமே அதில் டயலாக்லேயே நிறைய சொல்லிடுவாங்க. இவாளுக்குள்ள ப்ராப்ளம் இருந்தது, இவன் பாஸ்ட் கதை எல்லாமே இன் டயலாக்ஸ். இதை சினிமாக்கு அடாப்ட் பண்ணும்போது அந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே மாற வேண்டியிருக்கு. அங்கே செட்டோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. தெர் ஆர் சம் திங்ஸ் விச் தே கேனாட் டூ ஆன் தியேட்டர். அது சினிமாவில் அடாப்ட் பண்ணும்போது இட் வாஸ் அ சேலஞ்ச். ஒரு தடவை ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஃபுல் பிளே ஒரு வீடியோ பண்ணி கொடுங்க சார்னு வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னடா பிளே பார்த்தா 2வது நாள் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டேன், ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் படம் பிளேயாக பார்த்தேன், ஸ்க்ரீன் பிளே பார்த்தேன், லுக் குட் சார். வைஜெயம் சார் ஸ்க்ரீன் பிளே ரெடி ஆகிடுச்சு சார். சார் 2 days ஆச்சு சார், தெரியல சார் ஃப்ளோ வந்துடுது அப்படின்னு. ஒரு தடவை வாங்க சார் சொல்லி ஃபுல்லாக நரேட் பண்ணியிருந்தேன். அவருக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் அந்த பிளேயோட எசன்ஸை விடாமல் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருக்கீங்க சார், ரிமார்க்கபிள் சொல்லிட்டு யூ வாஸ் ஸோ ஹாப்பி. ப்ரொடியூசர் அருண் வந்து சார் நான் ரெடி சார், சூப்பராக இருக்கு சார். இப்போது கர்நாடிக் சங்கீத் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. சங்கமம்னு ஒரு மியூசிக்கல் படம் பண்ணேன். ஆனால் ஐ நெவர் டவுன் கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் மேலே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு சினிமா. யார் சார் மியூசிக் சொன்ன உடனே வைஜிஎம் சார் சொன்னார், சார் தேவா சார் வந்து இந்த பிளேயை பார்த்துட்டு இது கொஞ்சம் என்னோட ஷெல்ஃபில் கானா இருக்குது, செமி கிளாசிக்கல் இருக்குது, மெலடி இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு கர்நாடிக் இது வரைக்கும் நான் பண்ணல சார், எனக்கு ஆசை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சார். உங்களோட தேவாவோட சாரோட காம்பினேஷன் தெரியுமே, பண்ணலாமா கேட்டார். சார் தேவா சார் அப்படி அந்த விருப்பம் காட்டியிருக்காருன்னு லெட்ஸ் டூ இட். உடனே தேவா சாரை இந்த படம் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் ஆச்சு. இது யார் லிரிக்ஸ் சொன்னோன்னே உடனே எனக்கு பர்சனலாக பாவிஜை பிடிக்கும் சார், தேவா சார் எனக்கும் பாவிஜை பிடிக்கும் அப்படின்னாரு. வெரி குட். ஆனால் சங்கராபரணத்தில் எஸ்பிபி சார் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடிக் சாங்ஸ். அதில் சிந்து பேருவில் ஃபுல் ஜெயஸ்தாஸ். இதில் யார் பாடலாம்? கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு பக்கா அந்த மாதிரி ஒரு வெயிட்டாக சாங் பாடுறதுக்கு யார் சொன்னோன்னா தேவா சார். சங்கர் மகாதேவன் சார் பாடினா நல்லாயிருக்கும். சங்கர் மகாதேவனோட பில்லு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், சும்மா இல்லை சார். சரி, எனக்கு ஆளவந்தான் அவர் தான் மியூசிக் பண்ணார் அண்ட் சங்கமத்தில் டெபியூ பண்ணியிருக்காரு, நல்லா தெரியும் எனக்கு. சும்மா சங்கர்ஜி இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், சிந்து பைரவி சங்கராபரணம் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சென்ட் மீ த சாங் ஃபார் யூ, எனிதிங் ஐ வில் டூ, பட் ஐ கான்ட் அஃபோர்ட் யூ. உங்களை நான் அஃபோர்ட் பண்ண முடியாது சார், உங்கள் பட்ச நீ முதல்ல அனுப்பேன் பாட்டு அப்படின்னாரு.
பாட்டு அனுப்பினேன். செகண்ட் டே ஃபோன் பண்ணிட்டார் பாட்டை கேட்டு. வாஸ் இன் யூஎஸ். சுரேஷ், இந்த பாட்டை கேட்டு நான் பாடலைன்னா ஐ வில் பி டூயிங் த பிக்கஸ்ட் பிளண்டர் ஆஃப் மை லைஃப். அவ்வளோ பியூட்டிஃபுல் சாங். நான் பண்ணுறேன், டெஃபினட்டாக பண்ணுறேன். 2 பாட்டு லிரிக்ஸை பாவிஜேட்ட கொடுக்க சொல்லுங்கள், நான் பாடிடுறேன்ட்டார். அண்ட் அவரே பக்கத்தில் அந்த லிரிக்ஸை யாருமே போல அவ்வளோ இன்வால்வ்டாக அந்த பாட்டை 2 பாட்டு பாடிட்டு அனுப்பினார். பிலீவ் மீ, நானும் தேவா சாரும் சார் அன்இமேஜினபிள் சார். இப்படி அவர் பாடுவார் எதிர்பார்க்கல சார். அவ்வளோ லைஃப் கொடுத்து அவ்வளோ பாடி ரசித்து பாடினார். அப்புறம் சார் தேங்க்யூ சார், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னேன். வாட் சுரேஷ், லைஃப்பில் ஏர்னிங் மணி இஸ் டிஃப்ரெண்ட். பட் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து லைஃப்பில் கிடைக்காது. ஐ எம் மியூசிஷியன், சிங்கர். எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஃபார் எவர் ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் தேவா அண்ட் பாவிஜேண்டர். அதுலேருந்து அவரோட லவ் ஃபார் த சாங்ஸ், லவ் ஃபார் அஸ் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் ஐ எம் ரியலி தேங்கிங் சங்கர் மகாதேவன். எனக்கு அவர் நேஷனல் அவார்ட் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அந்த கிளைமேக்ஸ் தான் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரி பாடினார். இந்த கம்போசிங் பண்ணும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங் சின்ன சின்ன மேட்டர் நடந்தது. டக்குன்னு தேவா சார் கர்நாடிக் மியூசிக்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ண எதிர்பார்க்கல. ஆனால் அதை விட ஸ்பீடில் பாவிஜய் பக்கத்தில் உட்காந்து அவர் இங்கே கம்போஸ் பண்ணுவார், இவர் லிரிக் எழுதுவார். என்ன சார் இது இப்போ தானே போட்டார், இது கரெக்டாக இருக்கா சார்? வித்தின் ஆக்சுவலாக எங்களுக்கு மேக்கிங்கே இருக்கு. அவர் கம்போஸ் பண்ணுறாரு, இவர் டக்குன்னு லிரிக் எழுதுறாரு. வித்தின் 2 days ஒரு நாள் ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறோம், பாட்டு ரெடி ஆகிட்டே போகிறது. அப்போ சடனாக ஒரு நாள் பாவிஜயன் பக்கத்தில் உட்காந்துட்டேன். சார் இந்த படத்தில் ஏதோ ஒரு சைன் இருக்குது சார், ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது சார், டக்கு நேரம் நடக்கிறது ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. நான் டயலாக் எழுதிட்டுமா நாட் எழுது பாருங்க. ஆனால் இப்படி எழுதுவார் எதிர்பார்க்கல. ஃப்ளோர்டு. அதோட ஹைலைட் வந்து சத்யராஜ் சார் வந்து ஷூட்டிங் வந்தார். அந்த பேப்பர் வாங்கினார். பார்த்துட்டு யார் டயலாக் கேட்டார். பாவிஜய். சூப்பர். சமுத்திரக்கண்ணிக்கு சீன் ஃபர்ஸ்ட் டயலாக் பேப்பர் கொடுத்து படித்தார். யார் டயலாக்? பாவிஜய். சூப்பர். படம் முடிஞ்சு அப்புறம் சுவாசனை கேட்டாங்க, இது நல்லா இருக்கு டயலாக், யார் எழுதியிருக்காங்க? பாவிஜய். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஷீ ஸ்டார்டட் என்ஜாய். படம் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் காப்பி ரஜினி சார் கூப்பிட்டு காட்டினாங்க. இன்டர்வெல்ல திடீர்னு சுரேஷ் எங்க பின்னாடி உட்காந்துருக்கு சார். திரும்பி பார்த்தாரு. யார் டயலாக் கேட்டார். இது என்னடா எல்லாரும் that was how brilliant his dialogues were. So picture எங்கேயோ ஆரம்பிச்சு it went on to become a musical, songs, lyrics எல்லாமே ஃபேண்டாஸ்டிக். ஆக்டர்ஸ் வரும்போது வைஜெயம் சார் ரிக்வெஸ்ட் பண்ணார், சார் இந்த பாக்கியம் ரோலுக்கு சுஹாசினி எப்படி இருக்கும்? சிந்து பேருவிலேருந்து அவங்களோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நாங்கள் திருச்சிக்கில் பிளேயெல்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப டெரிஃபிக் நட்பு எங்களுக்கு. ஸோ ஐசர் ஹாசினி பண்ணாங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். பண்ணுறாங்களா கேளுங்க. நான் மெட்டர் நரேட் பண்ணேன். சரி சார், இந்த பிளேயில் இதெல்லாம் இல்லையே, நீங்கள் பயங்கரமாக டெவலப் பண்ணிருக்கீங்க. இல்லை சார், நம்ம டயலாக்லாம் இருந்தது. அதில் ஒரிஜினல் ஸ்டோரி ஆஃப் வெங்கட் இஸ் பிரில்லியன்ட். ஆனால் ட்ராமானால there's lot of things which is inherent in it, but it cannot be exposed in screen, in stage. அது ஸ்கிரீன் அடாப்ட் பண்ணிருக்கேம்மா. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஐ எம் டூயிங் இட். அண்ட் தென் இந்த ரோலுக்கு தான், சத்யராஜ் சார் ரோலுக்கு தான் ரொம்ப யாரெல்லாமோ பேரும் அடித்தது அடிபட்டது. ஆனால் எப்போ சத்யராஜ் சார் பண்ணலாமா கேட்ட உடனே பேசுங்க. நான் வந்து குவாய்ட்டாக ஃபோன் பண்ணி எங்கோ ஷூட்டிங்கில் இருந்தார். சார் இந்த மாதிரி ஒரு ரோல், சாரி சஸ்பென்ஸாக வைக்க சொன்னாங்க, அதனால் அந்த ரோலை பற்றி நான் சொல்லலை. சார் நீங்கள் பண்ணுறீங்களா கேட்டேன். சார் இது நான் பண்ணினா ஓகேயா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், ஓகே அப்படின்ட்டார். வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணி அந்த டயலாக்ஸ் டெலிவரி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் சத்யராஜ் சார் படம் பார்த்து எமோஷனல் ஆகி அந்த கிளைமேக்ஸில் அவர் அழுது நான் ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். இட் வாஸ் ஸோ எமோஷனல். ரொம்ப இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்கு, என் ஃபுல் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் முடிச்சு ஃபுல் படம் பார்த்து கிளாப் பண்ணிட்டு போனார். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு. வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. ஹி ரியலி என்ஜாய். இதில்
பல ஒருத்தர் பற்றி பேசியிருக்காங்க. பட் ஆஸ் அ டைரக்டர் தலைவாசல் விஜய் ட்ரூலி ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாருமே அவரோட இன்னொரு லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து லிவ் த ரோல், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ராஜ் ஐயப்பா இவர் வர முடியல, தட் பாய் டிட் பிரில்லியன்ட்லி. ஒரு வைஜய் மகேந்திரன் சார் சுஹாசினிக்கு முன்னாடி அந்த பர்ஃபார்ம் பண்ணுறது நாட் ஈஸி, இவ் பிரில்லியன்ட்லி பர்ஃபார்ம். அண்ட் ரம்யா பாண்டியன், சத்யராஜ் சார் மட்டும் இல்லை, சுஹாசினி ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா நடிக்கிற சுரேஷ் அப்படின்னாங்க. எல்லாருக்குமே வைஜய் மகேந்திரன் சார் என்ன சார் அந்த பொண்ணு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே. பட் ட்ரூலி வெரி கான்ஃபிடென்ட் பர்ஃபார்மர். நான் எதிர்பார்க்கல, பட் ஷீ ரோஸ் டு த ஒகேஷன் அண்ட் ஷி ஹாஸ் கிவன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இந்த பிக்சருக்கு பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ரம்யா பாண்டியன். அதை எல்லா ஆக்டர்ஸுமே ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். ஜேபி சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஃபோன் ஃப்ரெண்டு நாங்கள். அன்எக்ஸ்பெக்டடாக சார் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், நீங்கள் தான் கிரிட்டிக்கல் டயலாக் சொல்லணும் சார், கிரிட்டிக்கல் சீன் பண்ணுறீங்களா, எப்போ ஷூட்டிங் கேட்டேன். இட் ஜஸ்ட் கேம், ஜஸ்ட் ஆக்டர். அண்ட் ஐ ஆல்வேஸ் என்ஜாய்ட் இஸ் ஆக்டிங். அவர் பேக் பண்ணுற மாதிரியே இருக்காது. ப்ரொடியூசர், ஐ டோன்ட் நோ வை பிகேம் எ ப்ரொடியூசர், இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். பட் ஹி வாஸ் ஸோ ஸ்வீட், ஹி டிட் இட். அண்ட் டப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு சுரேஷ், நான் என்ஜாய்ட் இட் சார் அப்படின்னாரு. ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் ஹி டிட் இட் ஃபார் மீ. ஒரு ஃபிலிமுக்கு வாட் ஐ இமேஜின் அண்ட் வாட் இட் ஹாஸ் டு கம் இஸ் த்ரூ தி ஐஸ் ஆஃப் மை கேமராமேன் சஞ்சய் லோக்நாத், சன் ஆஃப் த கிரேட் B.S. லோக்நாத், பாலச்சந்தரோட ரைட் ஹேண்ட். அவரோட பிரில்லியன்ட் ஒர்க் இதில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதே தெரியாது, லைட்டிங் பண்ணுறதே தெரியாது. ஹி இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். ரிச்சர்ட் நாட் ஒன்லி எடிட்டர் இந்த படத்தில், ஹி இஸ் ஆல்சோ தி அசோசியேட் டைரக்டர் அண்ட் வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எனக்கு அவனோட ஒர்க்கு, அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அவனை. ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் இஸ் லைக் மை யங்கர் பிரதர். ஐ விஷ் ஹிம் ஆல் த சக்ஸஸ். வேறு டீமில் நிறைய கவின் இருக்காரு, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், எவ்வளோ ஸ்மூத்தாக ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆர்ட் டைரக்டர் வாசு, வெரி வெரி அந்த படத்தில் லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. தென் தாக்ஷா மாடர்னாக இருப்பாங்க, பட் என்ன எது வேணும் எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியும். காஸ்டியூம்ஸ் வில் ஆல்வேஸ் பி பர்ஃபெக்ட் ஃபார் த ஃபிலிம். கலா எனக்கு தெரியவே தெரியாது, நான் வீட்டே பண்ணிட்டேன். புன்னகை மன்னனில் ஸ்கூல்கெல்லாம் வந்தாங்க. நான் இப்போ அசிஸ்டண்ட்டு, ரகு மாஸ்டருக்கு அசிஸ்டண்ட்டு. அப்போலேருந்து ட்ராவல் பண்ணி 1980 ஒரு ஆக்சிடெண்ட்லேயும் கூட இருந்து அவ்வளோ வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். I love her for her work, dedication, class. Very nice person, very good human being. So last but not the least, I think I have covered everyone. And one person who is the backbone of this project, Vijay Mahendran sir. இந்த படம் அவர் இல்லைன்னா இந்த படமே இல்லை. சாரு கேசி வந்து ஒரு பிளேயில் பார்க்குறதும் சினிமாவில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பிளேயில் லாங் ஷாட்டில் தான் எல்லாமே கேப்சர் பண்ண வேண்டியிருக்கும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இதில் க்ளோஸ்அப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், சினிமாவுக்கும் ஸ்டேஜுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பிரமாதமாக அவர் புரிஞ்சுட்டு, அங்கே நான் லவுடாக பண்ணணும் பிகாஸ் ஆஃப் ஸ்டேஜ், ஸ்க்ரீன் ஐ ஷுட் ஒன்லி அண்டர் பிளே. அந்த பர்ஃபார்மன்ஸ், டயலாக் டெலிவரி, நிஜமாகவே அந்த எனர்ஜி எல்லாம் அன்பிலீவபிள். 75 he said. 75ல் ஃபுல் மெமரி இருக்க முடியுமா? ஹவ் பர்ஃபெக்ட் மெமரி he has. டயலாக் எனர்ஜி கவர்த்தார், 7 மணிக்கு வந்துடுவார். என்ன சார் ரெடியா சார், அடுத்தது என்ன சார், இந்த மாதிரி எனர்ஜி வாஸ் அன்பிலீவபிள். பட் ஹி டிட் இட். அண்ட் அவர் சினிமாவில் சொன்ன மாதிரி ஒன்லி ஹவ் சீன் த காமெடி பார்ட். அவரோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். கிரேட் ஆக்டர், unbelievable versatility. But sad, he has never been given the kind of roles in cinema. But I think இந்த படத்துக்கு அப்புறம், சாரு கேசிக்கு அப்புறம், a huge new journey is waiting for him. There will be lot of films. Another Vijay Mahendran, the real dimension, இனிமேதான் people are going to see. And சாரு கேசி 100%, என்னோட பர்சனல் இது, he will get the national award. அது எந்த சந்தேகம் இல்லை. And last but not the least, Madhuvanti, very sweet. She was very encouraging.
ரித்விக்கு இப்போ ரோல் இதில் வருமா வராதான்னு இருந்தது, ஃப்ளாஷ்பேக் பண்ணுறோமா இல்லையான்னு இருந்தது. கடைசியில் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்தது கதையில். அண்ட் ரித்விக் டிட் a lovely job. The next generation is ready. And I finish this small speech by thanking the real associate director of this film, Madam Sudha Madam. என் மானிட்டர் பக்கத்தே உட்காந்துருந்தாங்க. எனக்கு எப்போதுமே எனக்கு சார் இது நல்லா இருக்குது சார் நல்லா இருக்கு என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. வெரி வெரி நைஸ் ஃபேமிலி, ஹேட் கிரேட் டைம் ஒர்க் டூயிங் திஸ் ஃபிலிம். எனக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸ் நம்ம வித்யா அம்மா அவங்க எல்லாருமே ஹேவ் பின் ஸோ ஸ்வீட். ஐ ஆம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். என்னோட